சோ மிஸ் சித்ரா நீ சாக போற. பெஸ்ட் ஐடியா. ஆனா என் கார் சின்ன காரு, மோதினா குருவி கூட சாகாது. அங்க பாரு, பெரிய லாரி. அது கீழே போய் விழு, டெஃபினட்டா. விஷ் யூ ஹாப்பி டெத். ஏய், செத்துருவ. உங்களுக்கு என்ன? நான் சாவறேன். என் உயிர் ஏன் இஷ்டம். நீ சாவறதுக்கு என் கார் தான கடிச்சது. லிசன் டு மீ. நான் உங்களுக்கு இன்டர்வியூ தரணும். நான் அப்படி தான் கத்துவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? அப்படியே தான் கடிச்சு புடிச்சு வெளியே தள்ளுவேன். உங்களை நான் ஏன் இறக்கப்படணும்? லிசன் டு மீ. வாட் தி ஹெல் ஆர் யூ டாக்கிங்? நான் சொல்றத நீ கேட்கல. நான் அப்புறம் நடக்கிறதே வேற. நீ செத்தறோம். ஆபரேஷன் கொஞ்சம் பண்ணணும். ஓஹோ, ஃப்ரெண்ட். எங்க இருந்து வந்த அந்த ஃப்ரெண்ட்? ராகேஷ், நான் சொல்றதெல்லாம் உண்மை ராகேஷ். நடந்ததெல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதிட்டு நான் சாவறதுக்காக வந்தேன். அட்லீஸ்ட் என் பொண்ணத்தை பார்த்தாது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னுதான். இது படிங்க. உனக்கு எதுவும் தெரியாதா? கேமரா மேல சத்தியமா தெரியாது. சரி சரி. அட அட, என்னாச்சு? என்னடா வம்பா போச்சு? ஓ மை காட். சித்ரா, இதான் சான்ஸ். விடாத அம்முக்கு. என்ன திக்குமுக்கு அடைச்சிட்டாலே. ஏய், வெளியே வா. அவுட் அவுட். என்ன ஏன் ஏமாத்துற? ராகேஷ், I love you. Do you love me? ஆட்டோ. ஆட்டோ எதுக்கு ராகேஷ்? நம்ம கார்ல வீட்டுக்கு போயிடலாம். நோ ப்ராப்ளம். எனக்கு ப்ராப்ளம். என்னடா? என்ன ராகேஷ் இது? அடிபட்டிருக்க ஒரு டீனேஜ் கேர்ள். அவன் கூட போனா நல்லா இருக்காது ராகேஷ். பரவாயில்ல. ராகேஷ், ராகேஷ், என்ன ஆட்டோக்கார கூட அனுப்புறீங்க? இது ஒண்ணு நல்லா இல்ல ராகேஷ். நீங்க பண்றது சரியில்லை. நான் சொல்றது கேளுங்க. ஓகே. ராகேஷ், இதுவே நீங்க என்ன பார்க்கவே முடியாது. ஹலோ. ஓஹோ. ஓகே ஓகே. நான் பாத்துக்கிறேன். ராகேஷ், என்னம்மா? என்னடா இது ரத்தம்? என்னாச்சு? காட்டு. எனக்கு இல்ல, அந்த சித்ராவுக்கு. சித்ரா? யார் அது? அதான் அந்த டிவி பொண்ணு. ஓஹோ. அந்த பொண்ணு சரியான கிறுக்குமா? எந்த பொண்ணு? அதாம்மா அந்த டிவி பொண்ணு சித்ரா. அடடே, பூவெல்லாம் வாடி போச்சு. தண்ணி ஊத்தணும். நான் கார்ல வரப்போ குறுக்க வந்து நின்னா. சாவ போறாளாம். சாவட்டும், ஐ டோன்ட் கேர். கோவம் வந்து சத்தம் போட்டேன். லாரி குறுக்க விட ரெடி ஆயிட்டா? ரெடினதும் ஞாபகத்துக்கு வருது. குமஸ்தா வந்ததோ எவரடி பேட்டரி வாங்க அனுப்பணும். அனுப்பலாமா? லாரி வரப்போ அவ பயமே இல்லாம எதிரில போனா. ஐயோ. கேஸ் ஆஃப் பண்றதுக்கு மறந்தே போயிட்டேன். நான் சொல்லத கேளுமா. இழுத்த கீழே வந்துட்டா தலையில அடிபட்டுடுச்சு. அவ்வளவுதான், ஆட்டோல தனிப்பிட்டேன். ஆட்டோல ஏத்தினியா? தனியாவா? அடடே, டிரைவர் நல்லவனோ கெட்டவனோ ரூட்ட மாத்தி கொண்டு போய் அந்த பொண்ணை ஏதாவது செஞ்சிருந்தா?
நமக்கு எதுக்கு? ஆனா இந்த ஆட்டோக்காரங்களை மட்டும் நம்பவே கூடாது. பாவம், அவ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காளோ, எந்த நிலைமையில இருக்காளோ. கவிதா ஹாஸ்பிடல்? எஸ். சிஸ்டர் சித்ராங்கிற பொண்ணு உங்க ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? அட்மிட் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கா? சுகப்பிரசவம் ஆயிருக்கு. சுகப்பிரசவமா? ரெட்ட குழந்தைங்க. நீங்க அவங்க ஹஸ்பண்டுங்களா? வலி குறைஞ்சிரும்டி. ஹலோ, பெஸ்ட் ஹாஸ்பிடல்? எஸ். அங்க சித்ராங்கிற பொண்ணு அட்மிட் பண்ணிருக்காங்களா? சித்ரா உங்களுக்கு ஃபோன். ஹலோ, சித்ரா இருக்காளா? நீ யாரு? அது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லைன்னு என்கிட்டயே சொல்றியா? சித்ரா உனக்கு என்ன வேணும்? சித்ரா உன் லவரா, உன் சிஸ்டரா? பின்ன எதுக்கு ஃபோன் பண்ண? நான் சித்ராவோட புருஷன். நான் ஒரு சந்தேக பூச்சி. என்ன விஷயம்? சித்ரா உனக்கு என்ன லிங்க்? சித்ரா முதல்ல நீ எங்க சந்திச்ச? அடுத்து நான் எங்க சந்திக்க போறேன்? இந்த பாரு, உனக்கு டைம் நல்லா இருக்கிறதுனால இது வரைக்கும் நீங்க கண்ண மாட்ட. சித்ரா அவ வீட்ல தான் இருக்கா. நம்பர் வேணுமா? நீ ஒரு நாள் திட்டினேங்கிறதுக்காக அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கு போனா. எதுக்காக அப்படி செஞ்சா தெரியுமா? உன்னை மனப்பூர்வமா விரும்புறதால. சித்ராவுக்கு உன் காதலை பத்தியும் சுரேகாவை பத்தியும் ஏற்கனவே தெரியும். என்னால சுரேகாவை மறக்க முடியாது. மனசுக்கு மறக்கக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும். அப்படி செய்யலனா அந்த மனசே நமக்கு விரோதி ஆயிடும். அம்மா, நீ எதுவும் சொல்லாத. சுரேகா மேல உள்ள அன்பை இன்னொரு பொண்ணுக்கு நீ குடுக்கறதுல தப்பு இல்லடா. சித்ராவை நான் விரும்பலம்மா. விரும்பாம போனா நீ போன் பண்றதுக்கும் சித்ராவை பத்தி கேட்கறதுக்கும் என்ன அர்த்தம்? அது அது இரக்கம். இரக்கம் முத்துச்சுன்னா அன்பா மாறிடும். இங்க பாரு, சித்ரா மேல நீ ஏதாவது அன்பு வச்சிருந்தீனா போய் அவளை பாரு. அவ பொழுது விடிஞ்சதும் பெங்களூர் போற. இங்க பாரு ராகேஷ், இந்த வீட்டுக்கு மருமக வரணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. சித்ராவை எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மா, 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 அந்த சித்ராவை பத்தி சொன்னீல்ல, ஸ்டேஷனுக்கு போயிருந்த. ஆனா ட்ரெயின் போயிடுச்சு. அப்படியா? ஒரு போன் பண்ணுனா டெலிபோன் ரிசீவரை திருப்பி கீழே வைக்கிறதுக்குள்ள அவ வந்துருவா. போன் பண்ணட்டா? ரொம்ப தலைவலியா இருக்கு. சித்ராவை வர சொல்லிட்டா? அம்மா, கொஞ்சம் காஃபி கொண்டாரியா? ரெடியா இருக்கு, இத கொண்டு வர. சித்ரா உனக்கு பிடிக்கலையா? அது இல்லம்மா, அந்த சித்ரா மென்டல் மாதிரி நடந்துக்காம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அழகு அறிவு ரெண்டும் உள்ள பொண்ணுங்க இந்த நாட்டுல குறைச்ச. அந்த சித்ராவுக்கு அழகு அறிவு ரெண்டும் இருந்தும் கூட கொஞ்சம் ஓவர். அதான் பிரச்சனை. அப்படி இல்லன்னா ஏய், நீ ஸ்டேஷன், ட்ரெயின், பெங்களூர். ஸ்டேஷனுக்கு போன, ட்ரெயின்ல ஏறின, அந்த சமயத்துல நீங்க என்ன தேடி அலைஞ்சத பார்த்தேன். நீங்க அப்போ வெறுவையை தொடச்சுக்கிட்டு ஒவ்வொரு பெட்டியா என்ன தேடி அலைஞ்சது. நாங்க சுத்தினப்ப கூப்பிடலாம்ல. எதுக்கு கூப்பிடணும்? நான் எத்தனை தடவை உங்க பின்னாடி சுத்தி இருக்கேன். ஒரு தடவையாவது கூப்பிட்டுருக்கீங்களா? ஐயோ, பயங்கரமா வழியிறாரு.
கழட்டுறீங்க? இந்த கலர் ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த கலர் Dress எல்லாம் பிடிக்காது. கருப்பு வெள்ளை தான் பிடிக்கும். அதுதான் என் வாழ்க்கை. என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீ ஜாலியா இருக்கலாம்னு நினைக்காத. எந்த நேரத்துல என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏடா கூட ஆயிடும். ஆத்திரம், கோபம். அது எல்லாத்தையும் என் முத்தத்தால தொடச்சிருவேன். உங்க பிளஸ் மைனஸ் புரிஞ்சுதான் உங்களை விரும்பின. பச்சை மிளகா, பச்சை மிளகா.